வெல்கம் டு சிபிஎஸ்சி கிளாஸ் 12 அப்ளைடு மார்க்ஸ் எம்எல்ஓ டெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸைஸ் நம்பர் 12.1 செகண்ட் சம்மு. இப்போ இந்த எக்ஸைஸோட கான்செப்ட் என்னன்னா பெர்பச்சுவிட்டி கண்டுபிடிக்கணும். ரீகால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டிஸ். என்ன ஃபார்முலா? P is equal to R/I. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? கொஷனில் எண்டு வந்தால் யூஸ் பண்ணணும். இன்னொரு ஃபார்முலா P is equal to R plus R/I. ஃப்ரண்ட்டில் பிகினிங்கில் ஒருத்தன் ஆர் இருக்கானா அப்போது இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? பிகினிங்னு வந்தால், ஓகே, ஸ்டார்டிங் அந்த மாதிரி வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ இதில் ஆறுங்கிறது ரிப்பீட்டடாக பே பண்ணுற அமௌண்ட், இல்லை ரெக்கரிங் அமௌண்ட், எது வேணால் வச்சுக்கோங்க. ரெக்கரிங் அமௌண்ட் ஆர் ரிப்பீட்டட் அமௌண்ட். ஐனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100. பின்னா என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பெர்பச்சுவிட்டி. ஓகே, இதெல்லாம் மறந்துடக்கூடாது எல்லா சம்லையும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் பார்த்துட்டோமா? இப்போ வந்து சம்முக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் பெர்பச்சுவிட்டி. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ P கண்டுபிடிக்கணும். ஸோ 500 பேயபிள், 500 பே பண்ணுறாங்க. ஸோ ரெக்கரிங் அமௌண்ட் எவ்வளோ? 500. ரிப்பீட்டட் அமௌண்ட்டு ரெக்கரிங் ஆர் வந்து 500. எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர், இங்கே பாருங்கள் எண்டுன்னு என்ன ஃபார்முலா? P is equal to R/I. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குவார்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்னா 1/4. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர். ஓகே, 3 மந்த்ஸாக பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த 8% கொடுத்துருக்காங்க. ஸோ I is equal to 8/100. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வருஷத்துக்கான பர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 8%. ஆனால் இங்கே ஒரு குவார்ட்டருக்கு. ஸோ அப்போ குவார்ட்டர்னா 1/4. அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. குவார்ட்டர்னா 1/4. அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுவே செமி ஆனுவல்னா 1/2. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சைடில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ குவார்ட்டர்னா 1/4 மல்டிப்ளை பண்ணணும். செமி ஆனுவல், செமினா பாதி. ஓகேங்களா? செமி ஆனுவல் அப்படின்னா 1/2 பண்ணணும். ஓகே, மந்த்லி தராங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். ஸோ 1/12 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தேவைப்படும். இப்போ மஞ்சள் கலர் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிட்டா 2/100. இது அப்படியே இருக்கட்டும். ஸோ P is equal to R என்னது? 500 பை I எவ்வளோ? 2/100. ஸோ இப்போது 500 அப்படியே இருக்கட்டும். இது கீழே இருக்க 2/100 அப்படியே தலைகீழ ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இன்ட்டு 100/2. ஓகேங்களா? இப்போது இதை 2 அடிக்கிறேன். இங்கே கேன்சல் பண்ண 250. ஸோ 25 அப்படியே போட்டுக்கோங்க. எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 000 இருக்குது. ஸோ அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ P எவ்வளோ? 25,000. இவ்வளோ தான் ருப்பீஸு. சம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. வெறும் அவ்வளோதான். இந்த வெறும் 2 ஃபார்முலா தான்ப்பா. சப்ஸ்டியூட் பண்ணால் முடியுது. இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெம்பர். பாய்.